இன்னும் 2 குரூப் இருக்குல்ல, பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஸ்டேட்டஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டேட்டஸ் அண்ட் கண்ட்ரோல். ஸோ பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க என்ன பண்றோம், அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங், கண்டிஷனல் பிரான்ச்சிங். ஸோ எப்படி நம்ம C++ல படிக்கிறோம், இஃப் ஆப்ரேஷன்ஸ் படிக்கிறோம்ல, அதுதான் இங்க கண்டிஷனல் அன்கண்டிஷனல் சொல்றது. இங்க அன்கண்டிஷனல் இந்த 5 தான் இருக்கு, கண்டிஷனல் தான் நிறைய இருக்கு, இத்தனை இருக்கு கண்டிஷனல்ல. ஓகேவா? சரி, இந்த பிரான்ச் ஆப்ரேஷன்ஸ் மெயினா வந்து ஜம்ப் ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ JMP அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஜம்ப் டு சம் 16 பிட் அட்ரஸ். யூஸ்வலா ஜம்ப் ஆப்ரேஷன் எல்லாமே அட்ரஸை பாயிண்ட் பண்ணி தான் இருக்கும். இங்க இருந்து இங்க போ அப்படிதானே நம்ம சொல்லுவோம், இந்த லொகேஷன்ல இருந்து இந்த லொகேஷனுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜம்ப் ஆப்ரேஷன்ல 16 பிட் அட்ரஸ் தான் வரும். அடுத்து கால் ஆப்ரேஷனும் அதே மாதிரிதான். இது வந்து எப்ப சப்ரூட்டீனை கால் பண்றதுக்கு, ஏதோ ஒரு சப்ரூட்டீன் இருக்கு, அதை கால் பண்றதுக்கு எனக்கு இந்த கால் ஆப்ரேஷன் வேணும். அடுத்தது ரிட்டர்ன், சப்ரூட்டீன் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன், இதுக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது, முடிஞ்சிச்சா ரிட்டர்ன், அவ்வளவுதான். அடுத்தது RSTN வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஒரு இன்டரப்ட் ஃபங்க்ஷன்ல RSTN n = 0 to 7 இன்டரப்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதுவும் இங்க அன்கண்டிஷனல்ல தான் வரும், ரீஸ்டார்ட்னு அர்த்தம். PCHL இது வந்துட்டு HL அப்படின்னு வந்தாலே HL ரெஜிஸ்டரை டினோட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர், PC வந்துட்டு ப்ரோக்ராம் கவுண்டர், இது வந்துட்டு HL. 3 பைட் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன். இது 3 பைட் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன். இது ஆல்ரெடி H வந்துட்டு ஒரு பைட் 8 பிட், L வந்து ஒரு பைட், அது ஒரு 8 பிட். அப்புறம் ப்ரோக்ராம் கவுண்டர் எங்க ஜம்ப் ஆகணும் அப்படின்றது அது ஒரு 8 பிட் இருக்கு. ஸோ மொத்தம் 3 பைட் இருக்கு. இதுல 1 பைட் ஈக்குவலண்ட் ஆஃப் 3 பைட் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் 3 வாட்டி ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதுக்கு பதிலா ஒரு PCHL சொல்றேன். HL போயிட்டு அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிட்டு PCHL இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன்னா இந்த அட்ரஸ்க்கு ஜம்ப் ஆடுன்னு அர்த்தம். அன்கண்டிஷனல். இப்போ கண்டிஷனல் பிரான்ச்சிங் பாத்தீங்கன்னா ஜம்ப் இருக்கு, கால் இருக்கு, ரிட்டர்ன் இருக்கு, அண்ட் இங்க கண்டிஷன் இருக்கு. இதை வச்சு படிங்க என்னென்ன கண்டிஷன் இருக்கு. 0 ஃபிளாக், கேரி ஃபிளாக், சைன் ஃபிளாக், parity ஃபிளாக். அப்ப JZ அப்படின்னு வருதா, இது எல்லாமே J கூட Z அக்கம்பெனி ஆயிருக்குன்னா அப்ப 0 ஃபிளாக பேஸ் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே வருங்க, CZ RZ பேஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் Z ஃபிளாக். அடுத்தது JC CC RC. எங்கேயுமே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஜேன்ட்ருக்கு ஜம்ப் தான், வேற எதுவுமே கிடையாது, கண்டிஷனல் தான். சீன் இருக்கும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஒருவேளை இது காம்ப்ளிமெண்டா இருக்குமோ இல்ல வந்துட்டு கேரியா இருக்குமோ, அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா காம்ப்ளிமெண்ட் CMன்னு வரும். ஸோ இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. அதே மாதிரி ரொட்டேட்டும் ரிட்டர்னும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா ரொட்டேட்ல எல்லா இடத்துலயும் RTன்னு வரும், கண்டிப்பா ஆரும் ஓ சாரி RA RAL RAR அந்த மாதிரி இருக்கும். இது வந்து RC அப்படின்றதுன்னா கேரின்னு அர்த்தம். ஸோ இது Z, இது நோ Z. ஓகே, Z1 இங்க வந்து Z0ன்னு நோ 0ன்னு அர்த்தம். அதே மாதிரி C கேரி 1, NCன்னா நோ கேரி, கேரி வந்து 0ன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இங்கேயும் JP CP RP ஜம்ப் கால் ரிட்டர்னு, சைன் வந்து 0. இங்க சைன் வந்து செட் ஆயிருக்கு அப்படின்னா 1. இது மட்டும் JM CM RM ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ சைன் வராதுல்ல, அதனால M கொடுத்துருக்காங்க. அடுத்தது parity, ஆட் parity, ஈவன் parity. பேரா படிச்சுக்கோங்க, படிக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் கூட பார்க்கலாம். Specify the number of times the following loops are executed. ஸோ இங்க சம் லூப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்க, ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்துல லூப் போட்டிருக்கோம். அப்ப இது ஒரு சப்ரூட்டீன் மாதிரி. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே இங்க ஜம்ப் ஆகணுன்றதா அதுக்கு மீனிங். 3 இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஒன்னொன்னுலயும்
எத்தனை வாட்டி இந்த லூப் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்குறாங்க. சரி, இந்த ஆப்ரேஷன் பார்த்தா இந்த கண்டிஷன் பார்த்தா நமக்கு இந்த ஆக்ரோனிம் பார்த்தாலே நமக்கு தெரியணும். இது வந்து 0 ஃபிளாக் 0 இருக்கணும், இசட் வந்து 0 இருக்கணும், அப்போ இது லூப் ஆகும்னு அர்த்தம். பட் இந்த ஆப்ரேஷனுக்கு அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்க. மூவ் இமீடியட்னு சொல்றான். ஸோ ஏ இந்த டேட்டாவை பிக்கு மூவ் பண்ண சொல்றான். டிக்ரிமெண்ட் பி சொல்றாங்க. ஏ பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. அக்யூமுலேட்டர்ல எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ அக்யூமுலேட்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 0 ஃபிளாக் செட் ஆகலை. 0 ஃபிளாக் செட் ஆகலைன்னா இந்த ஜம்ப் என்ன ஆகிட்டே இருக்கும், ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். 0 ஃபிளாக் செட் ஆகலைன்னா ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். அப்போ இன்ஃபைனைட் டைம்ஸ் இந்த லூப் நடக்கும். இதுல பாருங்க ஆர் ஏ. ஸோ ஆர் ஏ வித் ஏ 0 ஆயிடும் அப்ப இல்லையா? ஆர் ஆப்ரேஷன்ல 0 ஆகாது, எக்ஸ்ஆர்ல தான் 0 ஆகும். அடுத்தது 64ல இருக்க 64ன்ற கண்டென்ட்டை பிக்கு மூவ் ஆகும் இது. ஸோ டிக்ரிமெண்ட் பி. ஸோ டிக்ரிமெண்ட் டஸ் நாட் அஃபெக்ட் கேரி ஃபிளாக். இங்க ஜேஎன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கேரி ஃபிளாக் வந்துட்டு 0 இருக்கும், அப்போ இது லூப் ஆகும்னு அர்த்தம். ஸோ கேரி ஃபிளாக் வந்துட்டு அஃபெக்டே பண்ணலை. இது இந்த ஆப்ரேஷன் வந்து கேரி ஃபிளாக் அஃபெக்டே பண்ணலை. அப்போ 0லே தான் இருக்கும், லூப் ஆகிட்டே இருக்கும் மறுபடியும் இன்ஃபைனைட் டைம்ஸ். பொறுமையா பாருங்க உட்காந்து. இந்த லாஸ்ட் இது பார்த்துடலாம். இங்க மூவ் இமீடியட் 17 டு ஏ. ஸோ 17ன்ற கண்டென்ட் ஏக்கு போயிடும். அடுத்தது ஆர் ஏ வித் ஏ சொல்றான். ஸோ 17 ஆர் 17 சொல்றான். 17 ஆர் 17 பண்ணும்போது ஏல மறுபடியும் 17 தான் இருக்கும். ஸோ 17ஓட வைனரி எழுதிருக்கீங்க. 17 ஹெக்ஸ்ல இருக்கு, பைனரி எழுதியிருக்கேன். ஆர் ஏ வித் ஏ பண்ணும்போது எனிதிங் ஆர் ரெண்டு சேம் பண்ணும்போது அதே தான் ஸ்டோர் ஆகும். அப்போ 17 தான் இப்போ லாஸ்ட் அக்யூமுலேட்டர் ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்தது பாருங்க ஆர்ஆர்சி. ஆர்ஆர்சினா ரொட்டேட் ரைட் வித் கேரி. ரொட்டேட் ரைட் வித் கேரி. ஸோ ரொட்டேட் ரைட்னா இந்த பிட்டை அப்படியே ரைட்ல மூவ் பண்ணணும். அண்ட் இந்த கடைசி பிட் இங்க வந்துடும். ஸோ இங்க 1 வந்துடும். இது எல்லாமே இப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ரைட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேரி வந்துட்டு செட் ஆயிடுச்சு. ரொட்டேட் வித் கேரி தான் சொன்னாங்க இல்லையா? ஸோ இந்த கடைசி பிட்டை நாங்கள் மூவ் பண்ணும்போது இங்கே கேரி செட் ஆயிடுச்சு. அப்போ ஜேஎன்சின்றதுக்கு என்ன மீனிங்? நோ கேரினா லூப் ஆகணும். ஆனால் எனக்கு இப்போ கேரி செட் ஆயிடுச்சு, அப்போ இங்கே ஸ்டாப் ஆயிடும். அப்போ இது வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான் நடக்குது. இந்த சி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1 டைம் தான் கேரி அவுட் ஆகும். And finally, machine control stack IO related instructions. Machine control instructionsலாம் என்னென்ன? Enable interrupt, disable interrupt, set interrupt mask, read interrupt mask, and stack instructions இருக்கு. ஒரு வாட்டி பாருங்க. NOP halt, நோ ஆப்ரேஷன். இது ஹால்ட்ன்றது ஃபைனல் எண்டு மாதிரி. ஸோ ஸ்டாக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸ்டாக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றது வந்துட்டு ஸ்டாக் பாயிண்டர்ல இருக்க அந்த பர்டிகுலர் அட்ரஸ் என்ன பண்ணும் அப்படின்றது. ஸோ புஷ் என்ன பண்ணும்? டிக்ரிமெண்ட் பை 2. ஏன்னா இது 16 பிட்டு, அப்போ டிக்ரிமெண்ட் பை 2 தான் பண்ணும். PSWன்றது ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆர்கிடெக்சர்ல. ஸோ பாப் ஆப்ரேஷன் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும், புஷ் ஆப்ரேஷன் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும், கீழே தள்ளி விட்டுரும். பாப்ன்றது மேலே கொண்டு வரும்.
அண்ட் இன் அண்ட் அவுட் இதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இன் அண்ட் அவுட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இன் அப்படின்னு சொல்றது வந்து சம் எக்ஸ்டர்னல் இன்புட் டிவைஸ்ல இருந்து ரீட் பண்றது எடுத்துக்கிறது. அவுட்புட்ன்றது வந்து அவுட்புட் டிவைஸ்க்கு அவுட்புட் பண்றது. சரி, அவுட்புட் போர்ட் அட்ரஸ் கொடுத்துரும், போர்ட் 1 போர்ட் 2 அந்த மாதிரி. இன்புட்ல வந்துட்டு போர்ட் 1 போர்ட் 2 இருக்கும்போது அந்த பின்ல என்ன இன்புட் இருக்கு அப்படின்னு எடுக்கிறது. அண்ட் இங்க கால் அண்ட் ரீஸ்டார்ட் வந்து புஷ் ஆப்ரேஷன் மாதிரி, அந்த ரிட்டர்ன் வந்துட்டு பாப் ஆப்ரேஷன் மாதிரி. ஈக்குவலண்ட், இதெல்லாம் ஈக்குவலண்ட் ஆப்ரேஷன். ரைட். ஸோ ஆல் த 5 குரூப்ஸ் பார்த்துருக்கோம். ஏதாவது விட்டு போயிருக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷனு. மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன் இதில். நான் மேக்ஸிமம் 74 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவர் பண்ணியிருக்கேன். ஏதாவது விட்டு போயிருக்கலாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு ஐடியா இல்லைன்னா கூட இன்னைக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். 8085 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், காலம்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் ஃபைனலி கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் லென்த். ஸோ 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இந்த மாதிரி இருக்கும். 1 byteன்றது என்ன? 8 bit. ஸோ 8 bit இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லலாமா? அதை ஆல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாட் எண்டிங் வித் ஐ. ஐல எண்ட் ஆகாத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். 1 byte ஆர் 1 word இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ 1 byte தான் 1 word. 1 byteன்றது 8 bit. ஸோ 1 word அப்படின்னு சொல்றோம். அப்போ 4 bit இருந்தா half word. 4 bit இருந்தா half word. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் பாருங்க, 8 bit to 8 bit. இதுவும் ஃபைனலா பில உள்ளது. இந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணும்? பில உள்ள கண்டென்ட்டை ஏவோட ஆட் பண்ணும், ஏல ஸ்டோர் பண்ணும். ஸோ அகைன் ஏல ஸ்டோர் பண்ற எல்லாமே 8 பிட்டா தான் இருக்க முடியும். ஸோ 1 byte இன்ஸ்ட்ரக்ஷனா தான் இருக்க முடியும். அடுத்தது 2 byte ஆர் 2 word இன்ஸ்ட்ரக்ஷன் ரிக்வயர்ஸ் 2 மெமரி லொகேஷன்ஸ். 2 மெமரி லொகேஷன் வேணும் ஸ்டோர் பண்றதுக்கு. ஸோ லைக் திஸ். இங்க ஆல் arithmetic logic instructions ending with I except LXI. LXI 3 byteல வரும், இதுல வராது. இங்க எல்லாமே இது ஒரு 8 bit, இது ஒரு 8 bit. ஸோ இது ஒரு 8 bit, அக்யூமுலேட்டர்ல ஒரு 8 bit இருக்கும். 2 8 bit இருக்கிறதுனால அது எல்லாமே 2 byte. 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன்ல இது இந்த மாதிரி ஜம்ப், ஸ்டோர், LXI இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம். ஸோ இது பாருங்க, இது ஒரு பைட்டு, இது ஒரு பைட்டு, இது ஒரு பைட்டு. 3 byte இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான். 1 2 ஜம்ப், அது ஒரு பைட். எந்த இடத்துக்கு வாட் என்ன இது ஜம்ப் பண்ணணும், என்ன டேட்டா ஜம்ப் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அட்ரஸிங் மோட்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் என்ன முடிக்க முடியுமோ அதை முடிக்கிறேன் நான். மெஷின் சைக்கிள்